இந்த தாத்தா பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட இருப்பேன் கடைசி வரைக்கும். இந்த பாட்டி இந்த தாத்தா மடியில் தூக்கின்னு நடந்து போகுது பாருங்க, அதுவும் இந்த உண்மையான அன்பு. என் ஃபேமிலிக்கு ஒரு குறை கூட வைக்கக்கூடாதுன்னு, அதுவும் ரிக்ஷா ஓட்டி குழந்தை நான் கஷ்டப்படுற மாதிரி படக்கூடாதுன்னு அந்த குழந்தைய பாருங்க படிக்க வச்சு நல்லா போஸ்டிங்கில் வரணும். என் கஷ்டம் என்னோட போட்டோம் இன்னும் படிக்க வைக்கிறாரு. இந்த அப்பா ஏதோ ஒரு கவலையில் ஊர் விட்டு ஊர் வந்து ஏதோ திங்க் பண்ணின்னு உக்காந்துன்னு இருக்காரு. ஒரு பையன் வரான், வந்து அவன் மடியில் படுக்கிறான். அவர் பாரு, மடி வாப்பா தூங்குப்பா. இதுதான் அப்பாங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குது, அது வெளியே சொல்கிறது இல்லை. எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கின்னு பாசத்தை மட்டும் அன்பு மட்டும் தான் கொடுக்குறது வெளியே. எல்லா ஃபாதரும் சல்யூட். ஐ லவ் அப்பா. நாம் எல்லாம் எவ்வளோ அடம் பிடிக்கிறோங்க, எனக்கு இது வேணும் தான், எனக்கு இது வேணும் தான். அப்பா அம்மா சொல்கிறது நம்ம அவ்வளோவா கேட்குறது இல்லை, நம்மளுக்கு வேணும் தான் சொல்கிறோம். எப்படின்னா வாங்கி கொடுத்துட்றாங்க. கொடுக்குறதுக்கு பின்னாடி அவங்க கஷ்டப்படணும்.